إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் புகழுக்குரியனாகிய அல்லாஹுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவுத் தாபீன்கள், கியாமத்து வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நிய்யத்துடன் நேர காலத்தில் வந்தமர்ந்திருக்கும் என் அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஈருலக வெற்றிக்காக வேண்டி எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை சக்திக்கு ஏற்றவாறு எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்றும் முழுதாக விலகி தவிர்ந்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்வதோடு, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் என்றும், மார்க்கம் எனும் பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து விதாக்கள் வழிகேடுகள், அந்த வழிகேடு எங்களை நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என்ற பொன்மொழியை எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அனைத்து உரைகளும் ஞாபகப்படுத்துவார்களோ, நானும் இந்த அழகிய தருணத்தை ஞாபகப்படுத்தியனாக இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய குத்பாவினுடைய தலைப்பாக நன்மையான காரியங்களில் போட்டி போடுவோம் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை பார்க்கலாம் என நினைக்கின்றேன். இன்றைய தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் நாமெல்லாம் ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கின்றோம். ஜும்மாவுடைய கடமைகளில் முக்கியமான ஒன்றுதான் ஹுத்பா என்று சொல்லக்கூடிய இந்த உரை. எனவே நாங்கள் இந்த ஹுத்பாவை கேட்கும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவதானமாக கேட்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக ஏதோ நான் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டேன், என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்ற எண்ண கருக்களில் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டோ அல்லது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இடங்களை விட்டுவிட்டு நாங்கள் பின்னால் அமர்ந்து கொள்வதோ இஸ்லாத்தில் ஒரு காட்டப்பட்ட வழிமுறை கிடையாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா இந்த மனிதனை உலகத்தில் ஒரு சிரேஷ்ட படைப்பாக படைத்திருக்கின்றான். படைத்தவன் அல் குர்ஆனில் சொல்லும் போது ஒரு இடத்தில் சொல்கின்றான், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சிறப்பித்திருக்கின்றோம், கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி பார்க்கின்றோம். எனவே இவ்வாறு சிறப்பாக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நல்ல பாதை எது, நல்ல வழிமுறை எது, கெட்ட பாதை எது என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமாகவும் சுன்னாவின் மூலமாகவும் தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இதை பற்றி பேசும்போது வஹதைனாஹுன் நஜ்தைன், மனிதனுக்கு நாங்கள் இரு பாதைகளை காட்டி தந்திருக்கின்றோம் என்பதாக ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னொரு இடத்துல சொல்லும் போது கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்தவில்லையோ, தன்னை அசுத்தப்படுத்திக் கொள்கின்றானோ அவன் நாசமாகிவிட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு எந்த பாதையில் நாங்கள் செல்ல வேண்டும், எந்த பாதையில் செல்லக்கூடாது என்பதை அழகான முறையில் தெளிவான இந்த மார்க்கத்தின் மூலமாக சொல்லி தந்திருக்கின்றான். எனவே நாங்கள்
முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா இப்படியான பாதையில் நாங்கள் செல்லக்கூடிய நாங்கள் அதிகமாக நல்ல காரியங்கள் போட்டி போட வேண்டும், பாவமான காரியங்கள் விட்டு விலகி தவிர்த்து நடக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல நல்ல பாதையின் பக்கம் நல்ல விடயங்களின் பக்கம் போற்றி போடுதலை பற்றி பேசும்போது ஒரு இடத்துல சொல்லும்போது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நல்ல விடயத்தில் முந்தி அடிக்கின்றார்கள், போட்டு விரைந்து செல்கின்றார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஃபஸ்தபிகுல் கைராத், நல்ல விடயத்தில் நீங்கள் போட்டி போடுங்கள், நீங்கள் அதில் முந்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கின்றான். அதே போல இன்னொரு இடத்துல சொல்லும்போது வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அல்லாஹுடைய அந்த மக்ஃபிரத் பாவ மன்னிப்பின் பக்கமும் அதே போன்று சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஒரு அந்த தொடர்ச்சியாக சொல்லும் போது சொர்க்கத்தை சொல்லும் போது வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமியுடைய அகலம் அளவு அந்த சொர்க்கம் விசாலமானது என்பதை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல நல்ல விஷயத்துல போட்டி போடணும், நல்ல விஷயங்கள் செய்யும் போது முந்திக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றான். நம்ம நினைச்சு கொண்டு இருக்கின்ற என்னது, நமக்கு இப்ப செய்யலாட்டி நம்ம குறைக்கு செஞ்சிடலாம் தானே, இப்படி கிடையாது. ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தால் அவசரமாக, அதே போன்று நான் மற்றவனை விடவும் நான் அதிகமாக இந்த நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதில் போட்டி போட வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, பாதிரு பில் அமாலி, நல்ல அமல்கள் செய்கிற விஷயத்துல நீங்க விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, அதாவது இருள ஏற்படக்கூடிய அந்த இருள்களை போன்று ஃபித்னாக்கள் வருவதற்கு முன்னால நல்ல காரியங்களில் போட்டு போடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா, ஒரு மனிதன் காலையில முஃமினாக இருப்பான், அதே போன்று மாலையில காஃபிராக ஆகிவிடுவான். தொடர்ச்சியாக சொன்னார்கள், யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா, மாலையில முஃமினாக இருப்பான், காலை அடையும் போது காஃபிராக இருப்பான் என்று நாங்க பார்ப்போம் என்று சொன்னால், அதிகமானவர்கள் ஈமானை சரியான முறை விளங்காமல், நாங்கள் இஸ்லாத்தினுடைய அந்த சரியான கட்டமைப்பை விளங்காதவர்களாக சில சந்தர்ப்பங்களில் குஃப்ருடைய விடயத்தை பாவித்து விடுகின்றோம். உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், சில காலங்களுக்கு முன்னால மீடியாக்கள்ல பார்த்த ஒரு விஷயம்தான், அந்நிய மதத்தவர்கள்ட்ட போயிட்டு என்ன சொல்றாங்க, அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு யார் இந்த நோயிலிருந்து நிவாரணம் தந்தது? தெளிவாக சொல்றாங்க, இந்த கடவுள் தான் எனக்கு நோயிலிருந்து நிவாரணம் தந்துச்சு. அப்ப எந்த அளவுக்கு குஃப்ராக மாறுகின்றார். ஒருவேளை அவர் அவருக்கு அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தொழுகையை தொழுதிருக்கலாம், அந்த நிமிடத்தில் அவர் என்ன செய்து விட்டார், குஃப்ருடைய அந்த எண்ணத்தை அந்த விடயத்தை பாவித்து ஒரு காபிராக மாறிவிடுகின்றார். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், காலையில முஃமினாக இருப்பாரு, மாலையில காபிரா மாறிடுவாரு. அதே போல மாலையில முஃமினாக இருப்பாரு, காலை அடையும் போது காபிராக மாறிவிடுவார். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த ஈமானை பாதுகாக்க வேண்டும். அதே போல நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள், துன்யாவினுடைய அற்பமான சொற்பமான விடயங்களுக்காக வேண்டியும் தீனை விட்டு விடுவார்கள், மார்க்கத்தை என்ன செஞ்சிருவாங்க, விட்டு விடுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். எனவே நல்ல காரியங்கள் என்று வரும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவசரமாக எங்களுக்கு எப்படியெல்லாம் நாம் அதில் போட்டி போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டி போட வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, 5 விஷயம் மாறதுக்கு முன்னால 5 விஷயத்தை பொக்கிஷமா எடுத்துக்கொள்ளுங்கள். இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், உங்களுக்கு 5 விடயங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் 5 விடயத்தை பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக சொன்னார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக், உங்களுக்கு வயோதிபம் ஏற்படுவதற்கு முன்னால வாலிபத்தை ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா, நம்ம தொழுவைக்கு குறைக்கு தொழலாம் தானே, நமக்கு தான் வாழ்க்கைக்கு தானே, நம்ம இப்பதானப்பா யங் போய், கொஞ்ச நாளுக்கு பின்னால கொஞ்சம் தொழலாம் தானே, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால் அந்த வாலிபத்தை ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையா இல்லையா? நம்மளுக்கு கொஞ்சம் வயசு போனாலே என்ன செஞ்சது, கால் நோய் வந்துடுது, தொழுகையில நிக்க முடியல. அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால வாலிபத்தை பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக சொன்னார்கள், வசிஹத்திக கப்ல சகமிக், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால ஆரோக்கியத்தை பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல சர்வ சாதாரணமாக நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரு, திடீர்னு பார்த்தா
பெரும் நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டுறாரு. நம்மளோட சதைச்சு பேசினவரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்துருது, போய் பார்த்தோம்னு சொன்னா அவருக்கு பெரிய நோய் வந்துருது. அப்படியே என்ன செஞ்சிடாரு, வீட்டிலே முடங்கி போய்த்திடுறாரு. அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால உங்களுடைய சிஹத் ஆரோக்கியத்தை பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் சொன்னார்கள், வகினாக கபுல ஃபக்ரி, உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால உங்களுடைய சொத்து இருக்குதானே, சொத்துக்களை நீங்கள் பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துங்கள். ஏழ்மை வந்துவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, உங்கள் சொத்துக்களை நல்ல விடயத்துக்கு கொடுக்க முடியாமல் போய்விடுவீர்கள். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏழ்மை வருவதற்கு முன்னால் அந்த சொத்துக்களை நாங்கள் நல்ல விடயத்துக்கு பாதிக்க வேண்டும். அதே போல நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள், கபல சுகுலிக், உங்களுக்கு சோழி, உலகத்துல சோழி ஏற்படுவதற்கு முன்னால உங்களுடைய ஓய்வு நேரத்தை நல்ல முறையில் தீனுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கபல மௌத்தி, உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னால நல்ல விஷயத்தில் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஹயாத்தை உலக வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்க. மனுஷன் என்ன செய்வான், கடைசி கட்டத்துல மௌத்துடைய சந்தர்ப்பத்துல அவன் சொல்லுவான், லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்துகல்லா, அல்லாஹ்ட்ட சொல்லுவான், யா அல்லாஹ் உலகத்துல எனக்கு கொஞ்சம் அனுப்பிடு, உலக வாழ்க்கையில கொஞ்சம் திருப்பி அனுப்பிவிடு யா அல்லாஹ். லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்துகல்லா, உலகத்துல நான் தொழாத தொழுகைகள், உலகத்துல நான் கொடுக்காம வச்சிருந்த அந்த சொத்துக்கள், அதே போல என்னென்ன விடயங்களை நான் செய்யாமல் இருந்தேனோ அனைத்தையும் செய்துவிட்டு வந்துகின்றேன் யா அல்லாஹ், நான் சாலிஹான அமல்களை செய்துவிட்டு வருகின்றேன். அல்லாஹு தஆலா சொல்லுவான் அந்த சந்தர்ப்பத்துல, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நீங்க சொல்றதெல்லாம் வெறும் பேச்சு தான், அதற்கு இடமே கிடையாது. உங்களுக்கு தவணை வந்து விட்டதா, உங்களுக்குரிய நேரம் வந்து விட்டதா, அதற்கு பின்னால அல்லாஹு தஆலா ஒருபோதும் பிற்படுத்த மாட்டான். எனவே நபி அவங்க சொன்னாங்க, மவுத் வருவதற்கு முன்னால உலக வாழ்க்கைய நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் ஏன் தெரியுமா, ஒரு நல்ல அமலுடைய விஷயத்துல போட்டி போடுவது, அந்த நல்ல விஷயத்துல அவன் ஆசை காட்டுவது கிடையாது தெரியுமா, அதனுடைய பெருமதி என்னது என்பதை மனிதன் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு சொன்னால், உதாரணத்துக்கு பாருங்க, நபி அவங்க சொல்லி காட்டினாங்க இந்த அமலுடைய பெருமதி எந்த அளவுக்கு சொல்லி பாருங்க. ஒரு மனிதன் முதல் சஃப்ல வருவதையும், அதே முதல் சஃப்ல நின்று தொழுவதையும், அதே போன்று அதான் சொல்லக்கூடிய அந்த நன்மையை, அதாவது அவன் என்ன செய்கின்றான், துண்டு குலுக்கி பெற்றுக்கொள்ளத்தான் முடியும், அந்த அளவுக்கு போட்டி போட்டு தான் எடுக்க முடியும் என்று சொன்னால், மனிதன் என்ன செய்வான், லஸ்தஹிமு, அதுக்கு என்ன செய்வான், துண்டு குலுக்கி அதன் மூலமாக வரக்கூடிய பேரின் மூலமாக எடுத்துக்கொள்ளுவான். இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக பள்ளிக்கு என்ன செய்கின்றோம், பள்ளிக்குன்னு சொல்லி ஒரு முஅத்தின் இருந்தால் முஅத்தின் மாத்திரம்தான் வாங்க சொல்லணும். அதே போல நம்ம இன்னொரு விடயங்கள் வரும்போது பள்ளியிட அதான் சொல்றதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம என்ன செய்யறோம், பின்வாங்கி கொண்டிருக்கின்றோம். காரணம், அந்த அமலுடைய பெருமதி எங்களுடைய உள்ளத்துல கிடையாது. அதே போல நபி அவங்க தொடர்ச்சியாக சொன்னாங்க, வலவ் யஅலமூன மா ஃபித் தஹ்ஜீரி, யார் ஒரு மனிதன் ஆரம்ப நேரத்தில் தொழக்கூடிய நன்மையை அழிந்து கொள்வான் என்று சொன்னால், லஸ்தபகு இலைஹி, அதற்காக வேண்டி அவன் போட்டி போடுவான். மேலும் சொன்னார்கள், வலவ் யஅலமூன மா ஃபில் அதமதி வஸ்ஸுப்ஹி, இஷா தொழுகையினுடைய அதே போன்று சுபுஹ் தொழுகையினுடைய அந்த பெருமதியை ஒரு மனிதன் அறிவான் என்று சொன்னால், லஅதௌஹுமா வலவ் ஹபுவன், அவன் அந்த கால் ஏலாட்டியும் காலால இழுத்து இழுத்து தான் பள்ளிக்கு வரக்கூடிய அவனுக்கு முடியும். அதற்கும் அவன் என்ன செய்ய மாட்டான், கஷ்டம் என கருத மாட்டான். அந்த இருட்டுடைய நிலைமையில கூடிய என்ன செய்வான், மனிதன் இழுத்து கொண்டு பள்ளிக்கு வருவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே மனிதன் இந்த அமல்களுடைய பெருமதியை சரியான முறை விளங்காததுனால முன்சப்ல நிக்கிறதாக இருந்தாலும் சரி, அதே போல ஒரு அதான் சொல்லக்கூடிய நன்மையாக இருந்தாலும் சரி, சர்வ சாதாரணமாக நம்ம என்ன செய்யணும், அடுத்தவருக்கு கொடுத்து விடுங்க, முன்னுக்கு போங்க, அதே போல நீங்க வாங்க சொல்லுங்க, நீங்க வாங்க சொல்லுங்க, இப்படி நம்ம கொடுத்து விடுகின்றோம். ஆனால் அதனுடைய நன்மைகள் அளப்பெரியது என்பதை எங்களுக்கு விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த சஹாபாக்கள் இந்த உலக வாழ்க்கையின் போது அந்த சொர்க்கத்தினுடைய அமல்கள் கிடைக்கும் என்று சொன்னால், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் அப்படியே என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வார்கள். இதற்கு அழகிய ஒரு உதாரணம் தான், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க.
அப்பொழுது நபி அவங்க சொன்னாங்க, யதுகுலு மின் உம்மதி 70 அல்ஃபன் பிகைரி ஹிசாப். எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாம 70,000 பேர்கள் என்ன செய்வாங்க, என்னுடைய உம்மத்துல சொர்க்கம் நுழைவாங்க. 70,000 பேர் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கம் நுழைவாங்க. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஒரு மனிதர் சொன்னாரு, உதுல்லாஹ ஐயஜஅலனி மின்ஹும் யா ரசூலுல்லாஹ், அந்த 70,000 பேர்ல நானும் ஒருத்தராக இருந்துறோம் யா ரசூலுல்லாஹ், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க. நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும், அல்லாஹு தஆலா அந்த 70,000 பேர்ல உன்னையும் ஒருத்தராக ஆக்குவான். இதை பார்த்து இன்னொரு சஹாபி சொல்கின்றாரு, யா ரசூலுல்லாஹ், எனக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா? 70,000 பேர்ல எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கம் நுழைவார்களே, அதுல எனக்கும் சந்தர்ப்பம் கிடைக்குமா? நபி அவங்க சொல்லி காட்டினாங்க, சபக பிஹா உகாஷா, உங்களை விடவும் உகாஷா முந்திவிட்டார், அதனால அந்த சந்தர்ப்பத்தை உகாஷா எடுத்துக்கொண்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அதே போல இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு மனிதர் வந்து சொல்கின்றார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில என்னுடைய வீட்டினுடைய அந்த வீட்டு போர்டர் இருக்குதானே, அந்த போர்டரோட பக்கத்து வீட்டுக்காரனுடைய பேரிச்ச மரம் இருக்குது. ஆண் வீட்டுக்கு மதில் போட வேண்டும், ஆனால் அந்த பேரித்த மரத்தை தருவதற்கு மறுத்து விடுகின்றார். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த பேரித்த மரத்தை எனக்கு பெற்று தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி நபி அவங்கள்ட்ட சொல்றாரு. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரோட பேரித்த மரம் இருக்கின்றதோ அவரை அழைத்து சொல்றாங்க, அந்த மரத்தை கொடுத்துருங்க, அவருக்கு கொடுங்க, அவர் அதனுடைய பெருமதியை தந்து விடுவார். அதற்கும் மறுத்து விடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த மரத்தை இந்த உலகத்துல கொடுத்தால் சொர்க்கத்துல உங்களுக்கு பேரித்த மரம் கிடைக்கும். அப்ப சொர்க்கத்துல ஒரு இடம் கிடைக்கும். இதை என்ன சொல்றாரு, அவர் அதற்கும் மறுத்து விடுகின்றார். அதற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சபையில இருந்த ஒரு மனிதர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் வந்து சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், நான் அந்த மரத்தை பெற்று தந்தால் எனக்கு சொர்க்கத்துல அந்த பேரித்த மரம் கிடைக்குமா? நபி அவங்க சொல்றாங்க, யார் பெற்று தந்தாலும் சரி அவருக்கு சொர்க்கத்துல அந்த பேரித்த மரம் கிடைக்கும். இதற்கு பின்னால என்ன செய்யறாரு, ஓடோடி போய் அந்த பேரித்த மரம் இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்றாரு, என்னட்ட 600 பேரித்த மரம் நிறைந்த ஒரு தோட்டம், எத்தனை 600 பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் இருக்கின்றது, நல்ல தண்ணீர் நிறைந்த தோட்டம் அது, அந்த தோட்டத்தை தந்து விடுகின்றேன், வெறுமனே அந்த ஒரு பேரித்த மரத்தை எனக்காக வேண்டி எனக்கு தந்து விடுங்கள் என்று சொல்கின்றார். அவரும் பார்க்கிறாரு, உண்மையிலே நல்ல வியாபாரம் தானே, ஒரு மரத்துக்கு 600 மரம் கிடைக்குதுன்னு சொன்னா இதை விட நல்ல வியாபாரம் கிடைக்குமா? உடனே கொடுத்துடுறாரு. இப்ப என்ன செய்யறாரு, திரும்ப வந்து நபி அவங்ககிட்ட சொல்றாரு, அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த மரத்தை பெற்றுக்கொண்டேன், இதோ உங்களுக்காக வேண்டி தந்து விடுகின்றேன், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை எனக்கு பெற்று தாருங்கள் என்று சொல்கின்றார். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொல்லி காட்டினாங்க, கம் மின் இத்கின் ரதாஹின் லி அபி தஹ்தா, கம் மின் இத்கின் ரதாஹின் லி அபி தஹ்தா, அபூ தஹ்தாவுக்குரிய அந்த பேரித்த மரத்துல கொத்து கொத்தாக பேரித்த மரங்கள் இந்த அளவுக்கு தொங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல விடுத்தம் சொல்லி காட்டினாங்க. அப்ப உலகத்துல ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு பேரித்த மரம் கிடைப்பதாக இருந்தாலும் எத்தனை சொத்துக்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் கொடுப்பதற்கு தயாராக அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள். அதே போல நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், போட்டி போடுன்னு சொன்னா பைக் வாங்குறதுலையும் வாகனம் வாங்குறதுலையும் வீடு கட்டுறதுலையும் சொத்துக்களை சேர்க்கிறதுலையும் போட்டி போடிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, உங்கள பொறாமை கொள்வதாக இருந்தால் 2 விஷயத்துக்கு மாத்திரம் பொறாமை கொள்ளுங்க. ஒரு மனிதன் பொறாமை கொள்வதாக இருந்தால் 2 விடயங்களுக்கு மாத்திரம்தான் பொறாமை கொள்ள முடியும். முதலாவதாக சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா அல் குர்ஆனை கொடுத்திருக்கிறான், குர்ஆனை மனநமிட்டு இருக்கின்றாரு, குர்ஆனை நல்லா ஓத தெரியும். அவர் என்ன செய்யறாரு, இரவுலையும் பகல்லையும் அந்த குர்ஆனை ஓதி கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்து நீங்க என்ன செய்யலாம், பொறாமை கொள்ளலாம். அல்லாஹு தாலா அவருக்கு அந்த குர்ஆனை ஓதக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்தானே, எனக்கும் தந்திருக்கணுமே, இப்படி நம்ம என்ன செய்யலாம், பொறாமை கொள்ள முடியும். அதே போல இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா சொத்துக்களை கொடுத்திருக்கின்றான். எனவே அவர் என்ன செய்யறாரு, அந்த சொத்துக்களை கொண்டு இரவு பகலாக செலவழிக்கின்றாரு, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கின்றார். அவரை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், பொறாமை கொள்ள முடியும். அவரை போல எனக்கும் இறைவன் தந்திருக்க கூடாதா, நானும் என்ன செய்வேன், செலவழிப்பேனே என்று ஒரு மனிதன் பொறாமை கொள்ளலாம். எனவே நபி அவங்க சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதன் பொறாமை கொள்வதாக இருந்தால் இந்த 2 காரணத்துக்காக மாத்திரம்தான் என்ன செய்யலாம், பொறாமை கொள்ள முடியும்.
இன்று நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த ரெண்டை தவிர உலகத்துல என்னென்னலாம் வருதோ, ஒரு மனுஷன் போன் வாங்கினா பொறாம கொள்றோம், அதே போல ஒரு புள்ள ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்ந்துட்டா அதையும் பொறாமப்படுறோம், அதே போல ஒரு புள்ள என்ன செய்யுது, ஒரு டியூஷன் எக்ஸ்ட்ரா போகுது, அதற்கும் பொறாம கொள்றோம். எந்த அளவுக்கு சொன்னா எங்களுடைய பெற்றோருடைய உள்ளங்கள் மாறிவிட்டது என்று சொன்னால், ஒரு பிள்ளை எக்ஸ்ட்ரா உதாரணத்துக்கு என்னுடைய பிள்ளை ஸ்காலர்ஷிப் படிக்குது, என்னுடைய பிள்ளை ஒரு கிளாஸுக்கு போகுதுன்னு சொன்னா அந்த கிளாஸ் எங்க போகுது, யார்கிட்ட படிக்கின்றது என்பதை கூட நம்ம என்ன செய்யணும் சொல்றதுக்கு மறுக்கிறோம். காரணம் அந்த அளவுக்கு பொறாமை நிறைந்ததாக நாங்கள் மாறிவிட்டோம். எனவே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் பொறாமை கொள்வதாக இருந்தால் நல்ல காரியங்களுக்கு எந்த காரியத்தை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்களோ அந்த ரெண்டு காரியத்துக்காக வேண்டி நாங்கள் பொறாமை கொள்ளலாம். அதே போன்று சஹாபாக்கள் என்ன செய்வார்கள், நல்ல விடயங்கள் விஷயத்துல போதும் என்ற மனத்தோட வாழ மாட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு நல்ல மலை செய்து விட்டோம்னு சொன்னா நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், அதே போல ஒரு அமலை செய்துட்டோம் சொன்னா இன்னொரு அமலை செய்யறதுக்கே தேவையில்லை தானே, நம்ம இது செஞ்சுட்டு தானே, இப்படி நம்ம என்ன செய்யறோம், நாமளே போதும் என்ற மனப்பக்குவத்தை கொண்டு வந்து விடுகின்றோம். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, இன்றைய தினத்துல சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த மஜ்லிஸ்ல கேட்கிறாங்க, உங்கள யாரும் நோம்பாளின்னு கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நோம்பாளி. மீண்டும் கேட்கிறாங்க, இன்றைய தினத்துல யாரு ஜனாசாவுல கலந்து கொள்றது, ஜனாசாவை தூக்கி சென்று யாரு கலந்து கொள்றது? அப்ப சொன்னாங்க சஹாபாக்கள், அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் இன்னைக்கு ஜனாசாவுல கலந்து கொண்டேன். அதே போன்ற நபி அவங்க திரும்பி கேட்கிறாங்க, யார் ஒரு மனிதன் இன்னைக்கு நோயாளியை சந்தித்தது? மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இன்னைக்கு நோயாளியை சந்தித்தேன். இப்பொழுது நபி அவங்க சொல்லி காட்டினாங்க, யாரோட மனுஷன்ட்ட இந்த மூணு விடயம் ஒன்று சேர்ந்து விட்டதோ அவன் சொர்க்கவாசி என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்துல பாருங்க, அப்ப சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு நல்ல மனுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு அவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்து முடிப்பார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு நல்லமல் செய்யறதுல போட்டி இருந்தது சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அபூபக்கரை விடவும் நல்ல விடயத்தில் முந்திவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி போட்டி போட்டுக் கொண்டிருந்தேன். இதுவரையும் என்ன செய்ய முடியவில்லை, அபூபக்கரை முந்தி முடியவில்லை என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்லும் அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமல்களில் போட்டி போட்டு இருக்கின்றார்கள். அதே போல நாம ஒரு சந்தர்ப்பத்தில் பாருங்க, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஒரு அமலுடைய விஷயத்துல போட்டி போட்டார்கள் என்று சொன்னால், முஹாஜிரின்கள் ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ذهب أهل الديسور بالدرجات العلى والنعيم المقيم, அதாவது சொத்துக்கள் கொடுக்கப்பட்ட அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, முந்தி அடிச்சுட்டு போயிடுறாங்க, சொர்க்கத்துக்கு முந்தி போய்த்திடுறாங்க, அதிகமான நல்ல விடயங்களை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லும் போது நபி அவங்க கேட்கிறாங்க, ஒமாதாக்க என்ன சொல்றீங்க, விளங்குது இல்லையே. அப்ப சொல்றாங்க, அந்த ஏழை சஹாபாக்கள் முஹாஜிரின்கள் சொல்றாங்க, யுசல்லூன கமா நுஸல்லி, நாங்க தொழுகிறத போல அவங்களும் தொழுகிறாங்க, வயசூமூன கமா நசூமு, நாங்க நோம்பு நோக்குறத போல அவங்களும் நோம்பு நோக்குறாங்க, வயத்தசத்தக்கூன வலா நதசத்தக், அவங்க சதக்கா கொடுக்குறாங்க, நாங்க எங்களுக்கு சதக்கா கொடுக்க முடியல. அதே போல வயாத்திகூன வலா நஅத்திக், அவங்க என்ன செய்யறாங்க, அடிமைகளை உரிமை விடுறாங்க, சொத்துக்கள் இருக்கிறதுனால அடிமைகளை உரிமை விடுறாங்க, எங்களுக்கு அடிமைகளை உரிமை விட முடியவில்லை. நபி அவங்க சொல்றாங்க, அப்படி அவங்களோட செய்தி, அவ முஹாஜிரின்கள் உங்களை விடவும் அன்சாரிகள் முந்திவிட்டார்கள் என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றத்தை கேட்டுவிட்டு நபி அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கட்டுத்தாரேன், அந்த விஷயத்தை நீங்க செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ யார் ஒரு மனிதர் அந்த அமலை செய்கின்றாரோ அந்த அமலை செய்யாத வரைக்கும் என்ன செய்ய முடியாது, உங்களை முந்திவிட முடியாது என்று சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, தொழுகைக்கு பின்னால நீங்க என்ன செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த மூன்றையும் சேர்த்து 33 விடுத்தம் சொல்லுங்கள் என்பதாக அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப இந்த முஹாஜிரின்கள் ஏழை சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, இதை கேட்டு விட்டு திரும்பி போய்த்திடுறாங்க. போயிட்டு திரும்ப கொஞ்ச நாளைக்கு பின்னால சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க உங்கள்கிட்ட இப்படி எல்லாம் முறையிட்டோம், நாம ஒரு அமலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஆனா அந்த முஹாஜிரின்கள் எங்களை விடவும் அன்சாரிகள் என்ன செய்யறாங்க, எங்களை விடவும் முந்தி விட்டாங்கன்னு சொன்னோம், நீங்க இப்படி எங்களுக்கு இப்படி ஒரு அமலை கட்டுத்தந்தீர்கள், இப்பொழுது இந்த அன்சாரிகளும் என்ன செய்யறாங்க, எங்களை போல அமல் செய்கின்றார்கள், நாங்க என்ன செய்வது என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது நபி அவங்க சொல்றாங்க, ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, அது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த அருள், அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, யாருக்கும் தடுக்க முடியாது என்பதாக சொல்லி அனுப்புறாங்க. எனவே இந்த சம்பவத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவான விடயம் என்னவென்று சொன்னால்,
அந்த முஹாஜிரின்கள் சொத்துக்களை கொண்டு செலவழிக்க முடியாவிட்டாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? போட்டி போட்டிருக்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய முடியும், அந்த அவர்களை விடவும் நன்மையில் நாங்கள் முந்தி செல்வதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை அந்த சஹாபாக்கள் போட்டி போட விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சர்வ சாதாரணமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய அமல்களுடைய விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கு போற்றி போடக்கூடியவர்களாக அந்த நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை நாங்கள் அவர் குர்ஆன் ஓதினால் நாங்களும் ஓதக்கூடியவர்களாக, தொழக்கூடிய மனிதர்களை பார்த்து நாங்களும் தொழக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே வல்ல நாயன் நல்ல அமல்கள் விடயத்தில் போட்டி போடக்கூடிய சமூகமாக நம்மளையும் ஆக்குவானாக. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பாத். நன்மையான காரியங்களில் போட்டி போடுவோம் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை சஹாபாக்கள் அதே போன்று அவர்கள் எந்த அளவுக்கு போட்டி போட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம நல்ல விஷயத்துல ஏன் போட்டி போடுவதில்லை என்பதை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அதுல முக்கியமான ஒரு விடயம்தான் ஈமான்ல விலையினம். நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமான் இருக்குதானே, அந்த ஈமான் உயரும் குறையும். இதுதான் எங்களுடைய ஈமானுடைய படித்தரம். என்னுடைய நாங்க ஒரு நல்ல முறை விஷயத்தில் எங்களுக்கு ஆசை ஆர்வம் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய ஈமான் குறைந்து கொண்டே செல்கின்றது. நபி அவங்க சொல்லி காட்டினாங்க ஒரு ஹதீஸ்ல, அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃபி. ஒரு பலவீனமான ஈமான் இருக்கக்கூடிய ஒரு முஃமினை விடவும் பலமான ஈமான் உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான் தானே, அவன் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன், அதே போல அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசமானவன் என்பதாக நபி அவங்க சொல்லி காட்டினாங்க. அதே போல நம்ம உண்மையில உதாரணத்துக்கு பாருங்க, அந்த ஈமான் உள்ளவனுக்கும் ஈமான் அற்ற ஒரு மனிதனுக்கும் உரிய உதாரணத்தை பாருங்க. நபி அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, ஒரு முஃமின் ஒரு பாவம் செய்யும் போது எந்த அளவுக்கு அவன் உணர்வான் என்று சொன்னால், தனக்கு மேலால ஒரு மழை விழுந்தால் எப்படி ஒரு கஷ்டமாக இருக்குமோ அதே போன்று ஒரு முஃமின் ஒரு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் உணர்வான். அதே போல ஒரு ஃபாஜிர், ஒரு பாவி இருக்கிறான் தானே, அந்த பாவி அந்த பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த அளவுக்கு அதை சாதாரணமாக உணர்வான் என்று சொன்னான். நபி அவங்க சொன்னாங்க, தன்னுடைய மூக்குல ஒரு கொசு இருந்தால் எவ்வாறு சர்வ சாதாரணமாக திறத்து விடுவானோ அதே போன்றுதான் ஒரு மனிதன் என்ன செய்வான்? பாவம் செய்யக்கூடிய அந்த பாவத்தை உணர்வான். இன்று நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம சர்வ சாதாரணமாக தொழுகை விட்டு இது ஒரு பாவம் கூட கருதுவது கிடையாது. எனவே நாங்க ஈமான்தாரியா அல்லது ஈமானை குறைந்து கொண்டு செல்கின்றோமா, ஈமானை இழந்து கொண்டு செல்கின்றோமா என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால் சஹாபாக்கள் கூட அந்த ஈமானுடைய விஷயத்தில் பயந்திருக்கின்றார்கள். ஒரு நாள் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன். இதை கேட்டதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், என்ன ஹந்தலா சொல்லுகின்றீர்கள், முனாஃபிக் ஆகிவிட்டீர்களா? முனாஃபிக் என்றால் யார் தெரியுமா? நரகத்துல அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அப்படியான ஒரு அந்த நிஃபாக் என்று சொல்லக்கூடிய அந்த நயவஞ்சகத்தனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா? இப்போது ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நாங்கள் நபி அவர்களுடன் இருக்கும் போது சொர்க்கத்தை பார்க்கின்றோம், சொர்க்கத்தை ஆசை வைக்கின்றோம். அதே போன்று நரகத்தை பற்றி எங்களுக்கு எச்சரிக்கை உண்டாகின்றது, நரகத்தை பற்றி பயப்படுகின்றோம், அதனால நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றோம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நாங்கள் வீட்டுக்கு வந்தவுடன் அந்த நிலைமைகள் மாறிவிடுகின்றது. எனவே நாங்கள் முனாஃபிக் ஆகிவிட்டோமா என்ற பயம் உள்ளத்தில் ஏற்படுகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், எங்களுக்கும் அவ்வாறு தான் உருவாகின்றது. எனவே நாங்கள் நபி அவர்களிடம் சென்று இந்த விடயத்தை முறையிடுவோம், நம்ம 2 பேரும் நபி அவர்கிட்ட போவோம் என்று 2 பேரும் போறாங்க. இப்பொழுது நபி அவர்களிடம் போய் சொல்கின்றார்கள், யார ரசூலுல்லாஹ், நாங்கள் முனாஃபிக் ஆகிவிட்டோம். நபி அவர்கள் கேட்கின்றார்கள், இவர்கள் எவ்வாறு முன்னால சொன்னார்களோ அந்த விடயத்தை சொல்கின்றார்கள். இப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இவ்வாறு தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே நல்ல காரியங்கள விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க? அதிகமா போட்டி போடுங்க, அதிகமா செய்யுங்கள். எனவே நல்ல காரியங்கள் செய்யும் போது அவனுடைய ஈமான் அதிகரிக்கின்றது. அவனுடைய நல்ல காரியங்கள் செய்யும் போது அவனுடைய ஈமான் அதிகரிக்கும் போது அவன் என்ன செய்கின்றான்? சொர்க்கவாசியாக மாறிவிடுகின்றான் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல 2வது விடயம் தான், நம்ம நல்ல விஷயத்துல போட்டி போடுவதை விட்டு தடுக்கக்கூடிய விடயம் தான் துன்யாவில் நாங்க மூழ்கி விடுவது. அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல துன்யாவை பற்றி பேசும்போது, நீங்க துன்யாவை முற்றிலும் மறுத்து விட வேண்டாம். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துன்யாவுல உங்களுக்கு எது எழுதப்பட்டிருக்கின்றதோ அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? மறந்து விட வேண்டாம், அதை அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல சொல்லும் போது, வமல் ஹயாத்தி துன்யா இல்லா மதாஉல் குரூர்,
இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இருக்குதானே, இது ஒரு ஏமாற்றக்கூடியது, ஒரு மனிதனை ஏமாற்றி விடும் என்பதாகவும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றான் இந்த உலக வாழ்க்கையை பற்றி என்று சொன்னால், ஒரு இடத்துல சொல்லும் போது அல்லாஹு தாலா ஒரு உதாரணத்தை சொல்கின்றான் மனித வாழ்க்கைக்கு. இந்த உதாரணத்தை சொல்லும் போது, கமா இன் அன்சல்நாஹு மினஸ் ஸமாஇ மாஆ, நாங்க வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி ஒரு என்ன செய்கின்றோம், பச்சைகளை அந்த செடிகளை நாங்கள் முளைக்க செய்கின்றோம். அதன் மூலமாக மனிதனும் கால்நடைகளும் பிரயோசனம் அடைகின்றது. அதற்கு பின்னால நம்ம என்ன செய்கின்றோம், திடீரென அந்த அந்த செடிகளையும் அதைகளையும் அணைத்து விடுகின்றோம். இதே போலதான் மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையில் அவன் என்ன செய்கின்றான், உலக வாழ்க்கை தான் எனக்கு வாழ்க்கை, உலக வாழ்க்கையை தான் எனக்கு முக்கியமானது என்று எண்ணும் அளவுக்கு மனிதன் வாழும் போது திடீரென மரணம் வந்து விடுகின்றது. எனவே அவன் என்ன செய்தான், எவ்வாறு அவனுடைய அந்த செடிகள் அழிந்து விடுகின்றதோ அதே போன்று இந்த மனிதனும் அழிந்து விடுகின்றான் என்பதாக அல்லாஹு தாலா உதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல சொல்லும் போது, இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, மௌத்தை யாரும் எதிர்பார்க்காதவர்களாக, வரது பில் ஹயாத்தி துன்யா வத்மஅன்னு பிஹா, இந்த உலக வாழ்க்கையை அவர் என்ன செய்கின்றார்கள், உலக வாழ்க்கையை ஆசைப்பட்டவர்களாகவும், வத்மஅன்னு பிஹா, அந்த உலக வாழ்க்கையின் மூலமாக மன அமைதி அடைந்து என்ன செய்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், வல்லதீனஹும் அன் ஆயாத்தினா, அதே போன்று எங்களுடைய அத்தாட்சிகளை மறந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம், உலாய்க்க மக்வாஹும் முன்னார், அவர்களுக்கு நரகத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம், தங்குமிடமாக ஆக்கிவிடுவோம் என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே உலக வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. மனிதனுக்கு தெரியும் மௌத்து என்று சொல்லக்கூடியது ஒன்று இருக்கின்றது. ஆனால் இந்த உலக வாழ்க்கை இன்பத்தின் மூலமாக மனிதன் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டிவிட்டான், இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுன், இந்த உலக வாழ்க்கை இருக்குதானே இது ஒரு வீண் விளையாட்டு என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றான். அடுத்ததாக நம்ம நல்ல விஷயம் வரும்போது தொழுகையாக இருக்கலாம், அதே போன்று இன்னொரு அமலோட விஷயத்துல ஏன் தெரியுமா போட்டி போடுவதற்கு கிடையாது. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சோம்பரம், நல்ல விஷயம் வந்து விட்டது என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வது கிடையாது. உதாரணமாக இன்றைக்கு நாங்கள் தொழுகைக்காக வேண்டி வீட்டில் இருக்கும் போது தொழுகைக்காக வேண்டி அதான் சொல்லப்படுகின்றது, தொழுகையுடைய முக்கியத்துவம் தெரியும், அதே போன்று தொழுக வேண்டும் என்று தெரியும், ஆனால் தொழ வருவது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா, சோம்பரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த சோம்பரத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், கவலையை விட்டும், வல் அஜிஸ் இயலாமையை விட்டும், வல் கஸ்ல் சோம்பரத்தை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாங்களும் துஆ செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவ்வாறு அந்த சஹாபாக்கள் முன்னுரிமை கொடுத்தார்களோ நாங்களும் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் என்ன செய்ய வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு நபி அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் ஒரு உதாரணமாக சொல்லும் போது, கமசலி சாஹிபில் மிஸ்கி வக்கீரில் ஹத்தாத், நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அந்த மிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த வாசனை திரவியத்தை விற்கக்கூடிய இந்த மனிதருக்கும் அதே போன்று கொள்ளனுக்கும் உதாரணமாக சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள், அந்த மிஸ்கினுடைய வாசனை நீங்கள் வாங்காவிட்டாலும் அதனுடைய வாடை உங்களுக்கு படும். அதே போன்றுதான் நல்ல மனிதரோடு சேரும் போது அந்த நல்ல பண்புகள் உங்களுக்கும் வரும். அதே போன்று கெட்ட மக்களோடு சேரும் போது அந்த கெட்ட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்பு உங்களுக்கும் வரும். அதே போன்று சொன்னார்கள், அந்த கெட்ட மனிதனுக்கு கெட்ட நண்பனுக்கு உதாரணமாக சொல்லும் போது அவனோட சேர்ந்து நடக்காவிட்டாலும் எவ்வாறு அதனுடைய நெருப்பு துளிகள் அந்த மனிதனுக்கு படுகின்றதோ அதே போன்று அந்த கெட்ட பண்புகள் உங்களுக்கு வந்துவிடும். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்களை நல்லவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே வல்ல நாயன் இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது நல்ல விடயத்தை நாங்கள் போட்டி போட்டு அவனுடைய உயர்தரமான ரிதாவை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரு.